தோனி இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதா இருந்தா அதுக்கு பதிலா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துடலாம்னு அட்வைஸ் கொடுத்திருக்கிறாரு ஆகாஷ் சோப்ரா. இந்தியா முழுக்க உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான், சிஎஸ்கே டீம்ல தோனியோட ரோல் என்ன? சிஎஸ்கே டீமோட ஃபியூச்சரை நினைச்சு ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டன் ஆக்குனாங்க. தற்பொழுது விக்கெட் கீப்பிங்ல தோனிக்கு பதிலா சஞ்சு சாம்சனை எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முழங்கால காயம் காரணமா தோனி ரொம்ப நாளா அவஸ்தைப்பட்டு வரதுனால இந்த ஐபிஎல் சீசன்ல இம்பாக்ட் பிளேயரா விளையாடுவார்ன்ற தகவல் மட்டும்தான் பரவிக்கிட்டு வருது. இந்த தகவலை அடிப்படையா வச்சுக்கிட்ட ஆகாஷ் சோப்ரா, கிரிக்கெட் ஒன்னும் ஃபுட்பால் கிடையாது மைதானத்துக்கு வெளியே உட்கார்ந்துகிட்டு ரூல் பண்றதுக்கு. தோனியோட மிகப்பெரிய பலம் என்ன? கிரவுண்ட்ல இறங்கி ஆட்டத்தை கணிக்கிற ஸ்டைல் மட்டும்தான். அந்த தெளிவு தான் அவர் இன்னும் சிறந்த பிளேயராகவும் கேப்டனாகவும் உருவாக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் கடந்து அவருக்கு இம்பாக்ட் பிளேயரா விளையாடுற சிச்சுவேஷன் வந்துட்டா அவரா ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்கிறது தான் சரியான முடிவா இருக்கும்னு ஆகாஷ் சோப்ரா தோனிக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. இவர் சொன்னது சிஎஸ்கே டீமுக்கு நெகட்டிவா பாசிட்டிவான்னு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, 5 முறை கப் அடிச்ச சிஎஸ்கே டீமுக்கு பேட்ஸ்மேன் தோனியை விட எதிரணிக்கு தோல்வின்ற எண்ணத்தை வர வைக்கிற வியூகங்களை வகுக்கிற தோனி மட்டும் தான் வேணும். ஆகாஷ் சோப்ரா மாதிரி விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், தோனி இல்லாம கப் அடிச்சா அது சிஎஸ்கே டீம் கிடையாது, பிரேம்ல தோனியோட கப் அடிச்சாதான் அது சிஎஸ்கே டீம். இந்த மனுஷன் மட்டும் 44 வயசுலயே கிரிக்கெட் விளையாடுறாருன்னு சொல்லிட்டு பொறாமையில குறை சொல்றவங்களுக்கு பதிலடி தலை கொடுத்தே ஆகணும். வெறி வேணும்டா, வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும்.